வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸிலேருந்து ஒரு புதுசாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். 19,000 மாத சம்பளம் இருக்குது. அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 24/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்காக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. 25 தான் இந்த அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகிருக்கு. 24/12/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் அண்டு ஹிந்திலையும் அதாவது தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மினிஸ்ட்ரியல் சர்வீஸுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஜாபுக்கான எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சு அண்டு என்றைக்கு க்ளோஸ் ஆக போது, உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு இதுதான். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு எப்போ இருக்கும் அப்படின்ற முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன போஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்காக தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்காக உங்களுக்கு 50 போஸ்ட் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. அதுக்கு நிரப்புவதற்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதாவது சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 8 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 18 வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நாள் கிராஸ் ஆனாலும் இங்கே அப்ளை பண்ண முடியாதுன்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? குறிப்பு அப்படின்றதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடுகளுக்கு மோஸ்ட்டாக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் போகிறோம். இவங்க டேரெக்டாக 10th கூட கொடுக்கல. இவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் அண்டு இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அண்டு லோவரோ ஹையரோ ஏதோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் கேடில் இருந்தாலும் சரி, லோவர் கேடில் இருந்தாலும் சரி, நீங்கள் டைப்பிங் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக கொடுத்துருக்கிறது என்னென்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே டைப்பிங் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அண்டு இதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். மஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சியை தவிர்த்து நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குங்க. இவங்க மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க, டைப்பிஸ்ட் இருக்கணும். டைப்பிஸ்ட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க கொரோனா பேட்செல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த COVID-19 நீங்கள் ஆல் பாஸ் பண்ணிடுறீங்களா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஜஸ்ட் பாஸ் பண்ணதால நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு டைப்பிஸ்ட் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன இருக்குது, உங்களுக்கு ஆஃபீஸ் எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி
பிஜி டிகிரி டிப்ளமோ இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் டைப்பிங்கிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் கேட்கல சரிங்களா. இதுக்கான எஸ்எஸ்எல்சிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி என்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்கும் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 மார்க்கும் அண்டு அபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்கும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க் இருக்கும். 200 கொஷின் இருக்கும். 300 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். 3 ஹவர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹவர் இருக்கும். அண்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்குங்க. இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா பார்ட் பியில் போகிறதுக்காக குவாலிஃபை வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல மினிமம் 45%லேருந்து 60% வரைக்கும் உங்களுக்கு மார்க் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் பி உங்களுக்கு பேப்பர் திருத்தத்துக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு, அதாவது இப்போ தான் நீங்கள் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேயபிளை வந்து 150 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 150 நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 100 rupees தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 100 rupees நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆல் கேண்டிடேட்ஸ் தான், மேல் அண்ட் ஃபீமேல் யாரும் வித்தியாசமெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்ளை நவ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு சரிங்களா, உங்களுக்கான பயனர் குறியீடு அண்ட் கடவுள் சொல்ல நீங்கள் உள்ளிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தா சரிங்களா. அப்படி இல்லை நான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டீட்டெயிலை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அந்த டீட்டெயில் தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரே டைம் தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.